கிபி 1628 ஆண்டு ஈரோட்டோட மன்னரா ஆட்சி செஞ்சவங்க சந்திரமதி முதலியார். இவர் தான் ஈரோட்டோட மண்கோட்டைய கட்டினவங்க. நம்ம சூரம்பட்டி பகுதியில தான் மன்னரோட அரண்மனை இருந்துச்சு. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போர் வீரர்களோட பயிற்சி பெற இடமாவும், வஉசி பூங்கா பகுதி மன்னர் சேனாதிபதிகள் ஓய்வெடுக்கிற இடமாவும் இருந்துச்சு. அப்போ மதுரையில திருமலை நாயக்கர் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. கொங்கு நாட்டோட பல பகுதியில ஆட்சியில இருந்த மன்னர்கள் திருமலை நாயக்கர் கப்பம் கட்டி பாளையக்காரர்களா இருந்தாங்க. ஆனா சந்திரமதி கப்பம் கட்ட முன் வரல, அடங்கியும் போகல. கொங்கு பகுதியில கப்பம் வசூலிக்க திருமலை நாயக்கரோட தளபதி ராமப்பையன் படையோட ஈரோடு வந்தாங்க. ஈரோட்ல தங்கி சுற்று வட்டார பாளையக்காரர்கள் ஆட்சியாளர்கள் கிட்ட கப்பம் வசூலிச்சாங்க. ஆனா சந்திரமதி வரி கொடுக்கல. சந்திரமதி மாறியே கப்பம் செலுத்தாத பல பாளையக்கர்கள் திருமலை நாயக்கர் படைகளை எதிர்த்து நின்னாங்க. சந்திரமதியை வீழ்த்த வியூகம் அமைக்கப்பட்டுச்சு. பிரசித்தி பெற்ற போர் நடந்துச்சு. ஈரோட்டில் நடந்த முதல் போர் கிபி 1628 நடந்த இந்த போர்ல பெரும்பான்மையான படைய சந்திரமதியின் படையால மோத முடியல. போர்ல அவங்க கொல்லப்பட்டாங்க. மன்னர் சந்திரமதி முதலியாரால கட்டப்பட்ட கோட்டை பிற்காலத்துல ஹைதர் அலி கொங்கு மண்டலத்தை ஆட்சி செஞ்சப்போ 4000 வீரர்கள் கொண்டு செழிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு சாதாரணமா காணப்படுற பல இடங்கள் வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்திய இடமா இருந்திருக்கும். ஏதோ ஒரு சம்பவத்தின் அடிப்படையில ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வின் வரலாற்று நாயகர்களோட நினைவுல உருவாக்கப்பட்டவையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஈரோட்ல யார் பத்தின சரித்திர வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.